ஹாய் ஹலோ நண்பர்களே, ட்ரெஸ் எடுக்க போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகே, அழகி உயிரோட உயிரான பிரியாது, இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் பரந்த வானமா நீ கிடைச்ச மறுநொடி. ஹாய் நண்பர்களே, எங்கே வெளியில் கிளம்பிட்டு வந்தானே பார்க்குறீங்க. எங்கள் காலேஜில் இப்போ தான் நியூ இயர் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்னடான்னு பார்த்தா அதுக்குள்ளே பொங்கல் செலிப்ரேஷன் வந்துடுச்சு. சரி, அதுக்காக ஒரு பர்ச்சேஸ் தான் போயிருக்கேன். இவங்க நார்மல் கேமராவில் ஃபேஸை காமிக்க மாட்டாங்களாம், ஸ்னாப் சாட்டில் தான் காமிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். அடுத்து உள்ளார என்ட்ரி ஆகிறோம். சாரதாஸ்குள்ளார என்ட்ரி ஆனோடனே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனே இன்னும் முடியல. அதுக்குள்ளே நம்ம நியூ இயர் முடிஞ்சு பொங்கலுக்கு போயாச்சு. ஒரு இயருக்கு எவ்வளோ தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலுமே ஆனால் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சு கரும்பு உடச்சி எல்லோரும் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பராக இருக்குது. 1590 இந்த காசுக்கு இது ஒருத்தா என்ன? ஒரு வழியாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஸ்னாப் சாட்டில் ஒரு வீடியோ எடுத்துட்டோங்க ஐஸ். இது நவுத்து எங்கே புரியாதயா? இது கூட இது சூப்பராக இருக்குல்ல? இது சூப்பராக இருக்கும். பின்னா நவுத்து வித் பேக்கெட். நாங்கள் 3 பேருமே சேர்ந்து தான் ஹாஃப் சாரி எடுக்க போயிருந்தோம். நாங்கள் 3 பேருமே 3 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இவங்க 2 பேரும் எனக்கு இப்போ காலேஜ் போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கல. நான் 11th 12th அதாவது ஹையர் செகண்டரி படிக்கும் போதே இவங்க 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் நான் காலேஜ் வந்து இந்த காலேஜ் தான் சேர போகிறேன், இந்த டிபார்ட்மெண்ட் தான் சேர போகிறேன் அப்படின்னு எந்த ஐடியாவுமே கிடையாது. அதாவது எதிர்ச்சியாக எல்லாமே ஒன்று சேர்ந்தது தான். அதேமாதிரி 3 பேரும் ஒரே கோர்ஸு ஒரே டிபார்ட்மெண்ட் எடுத்து இன்ன வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். சரி, ஹாஃப் சாரி செக்ஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹாஃப் சாரியாக பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வச்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வைக்க சொல்லிட்டேன். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கலராக பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே போனாலும் நமக்குன்னே ஒரு கலர் சிக்கிரும் போல். இது பச்சை கலர் போட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணான்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர் கையில் மாட்டிருச்சுங்க. எங்கே போனாலும் இந்த பிங்க் கலர் தான். டாப் எடுத்தால் பிங்க்கு, பேண்ட் எடுத்தால் பிங்க்கு, எது எடுத்தாலுமே பிங்க்காகவே வந்து சேருது, ஏனே தெரியல. சரி, இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓப்பன் பண்ண சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். வச்சு பார்த்தேன், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் பிங்க்கு தான் நம்மள்ட்ட அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேணாம், இதை எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நெட் ஃபேப்ரிக் இருக்க மாதிரி நெட்டில் ஷால் இருக்க மாதிரி கேட்டேன். ஆனால் நிறைய கலெக்ஷன் காமிச்சாங்க, அது வந்து சரியாக பிடிக்கல. ஆனால் இந்த கலர் ஃபஸ்ட்டு ஒன்று எது செலக்ட் பண்ணுறோமோ அதுதானே நமக்கு நல்லாயிருக்கும். இந்த ஹாஃப் சாரி தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ நான் இதே வாங்கிக்கிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பாவாடை எல்லாமே வந்து அன்ஸ்டிச்சபிள் தான். அதாவது சைடில் மட்டும் நம்ம ஸ்டிச்சிங் போடுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ப்ளவுஸ் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பில் கவுண்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள எடுத்து கொடுக்க சொல்லிட்டோம். கொடுத்துருக்கப்ப யோசிச்சுட்ருக்கோம், அடுத்து என்ன வாங்கலாம், எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அந்த இடத்துலேருந்து. நெக்ஸ்ட் வந்து பேண்ட்லாம் பார்க்கலாம், எப்படி இருக்குது பேண்ட்டு கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஸ்டார் வந்து அழகாக இருந்துச்சு. சரி, பலாசோ பேண்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் பலாசோ பேண்ட்டில் நாங்கள் கேட்குற கலரில் சைஸ் இல்லை, சைஸ் இருக்கிறதுல கலர் இல்லை. சரி, என்னடா இது கொடுமை, வாங்க நெக்ஸ்ட் கவுண்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த பேர் இதெல்லாம் கூட நல்லா இருக்குது. எவ்வளோ போட்டிருக்கு? 530 ரூபாடி. இங்கே எது நல்லா இருக்கு? 300 தாண்டி ஒருத்தர், அவ்வளோ நல்லா இல்லை. கிளாத்தும் சொல்லாதான் போகிறோம். வா பேக் இடையில கூட நல்லா இருக்கு. நல்லாவே இல்லை, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதெல்லாம் போட்டால் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்தறியா? நீ வாங்கி கொடு, நான் போட்டுக்கிறேன். பில் கவுண்டருக்கு காசு கட்டலான்னு போனால் என் ஃப்ரெண்டை விட்டு வீடியோ எடுக்க சொன்னீங்க. அவளை வீடியோ எடுக்க சொல்கிறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுட்டேன். ஏன்னா அந்த அங்கிள் வேறு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, வீடியோ எடுக்கிறோமா, ஃபோனே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, யார் பார்த்தா என்ன, ஃபஸ்ட்டு கூச்சமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதெல்லாம் பழகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அப்புறம் ஜுவல்லரி செக்ஷனில் போய் பார்த்தா அவ்வளோ காசு போட்டிருந்துச்சு. எதுக்கடா வம்பு அப்படின்னு வெளியிலே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த கிறிஸ்மஸ் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக், அதாவது டாப் ஃபேப்ரிக் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இப்போ ஒரு டாப்ஸ் தைச்சோம்னா அதுக்கு ஃபேப்ரிக் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, இல்லை லைனிங் கொடுத்து தைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணுறதுக்காக உள்ளார போய் ஒவ்வொரு ஃபேப்ரிக்காக டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு, அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதில் இருக்கதும் இந்த அங்கே இருக்குது பாரு, மேலே மடித்து வச்சுருக்காங்க. இது வெல்வெட் மாதிரி இருக்கு பாரு, லைனிங் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஆமாம், இது லைனிங் கொடுத்துக்கலாம். இது என்ன சின்ன பிள்ளைங்களாம் கெவுன் தைப்பாங்களா தானே. ஒரு வழியாக ஹாஃப் சாரி வாங்கிட்டோம். இந்த ஒரு கட்டப்பை வாங்குறதுக்கு படாத பாடுபட்டுட்டோம். யார் ஜிமிக்கி? ஜிம்கி கடையில் ஜிம்கி ஓனரே இல்லையா? அந்த ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன். ஹலோ, இது நான் வச்சிருக்கேன். என்ன இது இவ்வளோ பெருசு இருக்குது, நீங்கள் வச்சிருக்கியா? இந்த குட்டியாக இருக்குது பாரு, இது அழகாக இருக்குல்ல. எடுக்காதிரிக்கா அதுக்கு பட்டா யார் சொன்னா? இது சாயா அது நல்லா இருக்கும் தானே? எனக்கு நல்லா இருக்கும். திருப்பி எவ்வளோன்னு கேட்போம். இது நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லாவே இல்லை திவ்யா, உன்னை மாதிரியே பார்க்கக்கூடாது. ஆள் கூப்பிடுறி பார்ப்போம். திவ்யா இங்கே தான் வாங்குறியா? ஜிமிக்கி கேட்டுச்சா ஸ்டீஜா? நல்லா இருக்கா? பையன் வச்சு காமி. வாங்குறியா? நீ வாங்க, வளையல் வாங்குறியா? நெக்ஸ்ட் என்ன, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு பேங்கிள் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரெயின்போ பேங்கிள் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கிட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கும் பேங்கிள் வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு 12 ருபீஸ் 10 ருபீஸ் ரேஞ்சில் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்குள்ளே வந்தோம். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த பேண்டு, அதுக்கப்புறம் கண்மை இதெல்லாம் கண்ணில் பட்டுச்சு. சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு செயின் வேணும் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு செயின் ஒன்று ஒன்றா பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு செயின் கண்ணில் மாட்டுச்சு. மற்றபடி வேறு எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செயின் எடுத்து பார்த்தோம். அவளுக்கு ரோஸ் கோல்டு தான் அமைஞ்சிச்சு. சரி அது வேணாம், ரோஸ் கோல்டாக இருக்குது, ஒரு மாதிரி கலராக இருக்கும், ஃபேட் ஆயிரும் அப்படின்னு சொன்னான். இல்லை பரவாயில்ல, ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி அவள் போட்டு பார்த்தா. அப்புறம் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தா. அப்புறம் அவள் எடுத்துக்கிட்டா. அதேமாதிரி அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டை வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தான் இன்னொரு சைடு. அதை கேப்சர் பண்ண முடியல. அதனால் இது ஒன்று ஒன்றா கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஒவ்வொன்றா வாங்கும்போது தோடெல்லாம் அவ்வளோக்கா கலெக்ஷன்ஸ் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஹேர் பேண்டு, கிளிப்ஸு, அதாவது ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. தோடு தான் கொஞ்சம் கலெக்ஷன் இல்லை. சரி பார்க்கலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து என்ன போடுறோம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எங்கெங்கே போனோம், என்ன வாங்கினோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். எல்லாருமே நான் ஃபஸ்ட்டு போட்ட லாங் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சர்ச்சு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. இவ்வளோ லைக் வரும், கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 25 லைக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 கமெண்ட்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக தேங்க்ஸு. அதுக்கப்புறம் ரிப்ளை வந்து எல்லாத்துக்குமே பண்ணேன். இதே மாதிரி ஒவ்வொரு லாங் வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து நெக் செட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக் செட் பார்த்துட்டு இருந்தோம். நெக் செட் தான் எதுவுமே செட் ஆகவே இல்லை. மற்றபடி பேங்கிள், ஹேர் பேண்டு எல்லாமே வாங்கிட்டோம். அது எல்லாமே கூட டக்குன்னு செட் ஆயிடுச்சு. நெக் செட்டுக்கு தான் கடையாக அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நெக் செட்டு கிடைக்கவே இல்லை. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோமோ அதுதான் நமக்கு கடைசியாக செட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு லோட்டஸ் செயின் பார்த்துருந்தோம். கடைசியில் அதான் ஃபைனல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.